ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேங்க் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்குறீங்க. இப்போ நான் எப்போவும் என்ன செய்வேன்னா, பழைய தண்ணியை கொஞ்சம் எடுத்து தான் வச்சுக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மெதுவாக கோருவேன். என்னென்னா நம்ம வந்து அந்த டேட்டிலாம் வெளியே வந்துடக்கூடாது. அதனால் மெதுவாக கோரிட்டு நான் வந்து எப்போவுமே ஒரு வாளியில் ஊற்றி வச்சுருப்பேன். அந்த இதில் தான் நான் ஃபிஷ்ஷை போடுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய தண்ணியில் இருந்தால் தான் மீன் கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும். எந்த இது ஸ்கின் எதுவும் அட்டாக் ஆகாது அவங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிடுவேன். அதில் தான் ஃபிஷ்ஷையும் போடுவேன். அதுக்கப்புறம் நான் டேங்கை கழுவுறதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் கிளீனர்னு சொல்லி லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த உப்பு கரெல்லாம் போவதுக்கு இது என்னோடய கிட்டு. மொத்தமாக வந்து எல்லாமே இதில் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன்டிபயோட்டிக் எல்லாமே இருக்கும். இது வந்து என்னோடய ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டருக்கு நான் வந்து கழட்டி தான் கழுவுவேன். இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கழட்டணும். இல்லைனா வந்து அது உடஞ்சிரும். அது ஏன்னா உடஞ்சி அதுக்கு ஸ்பேர் கிடைக்காது. நம்ம மொத்தமாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் மெதுவாக தான் கழட்டணும் எல்லாமே. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 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 உங்களுக்கு கழுவும் போது கண்டிப்பாக வந்து ஒரு இந்த மாதிரி பட்ஸ் எதுவும் வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கழுவுறதுக்கு. அவ்வளோ இது டேட்டியும் உங்களுக்கு வெளியே வந்துடும் எல்லாமே. இந்த பாருங்கள், இந்த நான் பண்ணுறோம்ல. நான் வந்து இப்போ 10 மணிமா எல்லாம் வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இன்னும் இதோட பெட்டராக என்னென்னா, அந்த நம்ம இதே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேஜெட்டே இருக்குது இதுக்கு. ஃபிஷ் அக்வேரியமில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம க்ளீன் தனியாக வந்துடும் எல்லாமே உங்களுக்கு. இந்த பாருங்க, எல்லாம் கலண்டு எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா, அழுக்கு எல்லாம் வெளியே. இது வந்து அதுக்குள்ளே ஸ்பாஞ்சு அதே மாதிரி அதே தட்டில் தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன். அதனால் இதில் க்ளீன் பண்ணுறது நான் வந்து வீடியோக்கான இதில் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம 2-3 தடவை தண்ணியில் மாற்றி அலசணும். இதை அலசினாலே போதும். மேக்ஸிமம் எல்லாம் டேட்டிலாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யார் அப்படியா? இது வந்து அந்த நான் ஹோம்மேட் ஃபில்ட்ரு பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஸ்பான்ச் இது இது அது ரெண்டும். அது பழசு வந்து அந்த இதுக்குள்ளது. இது வந்து அந்த ஹோம்மேடு ஃபில்ட்ருக்குள்ளே ஸ்பான்ச்சு. அதையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபில்ட்ரு க்ளீனிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபில்ட்ரு எவ்வளோ அழுக்கு இல்லாமல் உங்களுக்கு இருந்தால் அதான் உங்களுக்கு வந்து அக்வேரியம் வந்து உங்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி உங்களுக்கு. அப்படி நீங்கள் கழுகாமலே வச்சுருக்கலாம். ரொம்ப நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபில்ட்ரு நல்லா வாஷ் பண்ணிடணும். இது ஒரு ஃபில்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்பான்ச்சை மட்டும் நம்ம கழுவினாலே போதும். கலட்டுறது தான் கொஞ்சம் அது கஷ்டம். பார்த்து கலட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடஞ்சிரும். டக்குன்னு உடஞ்சிட்டா இதுலேயுமே ஸ்பேர் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் இருக்கையிலே ஸ்மால் இதுதான். இந்த பாருங்க, நான் விட்டுச்சு. ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணியிலே முக்கி கழுவிக்கோங்க. தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க அடிக்கடி. இது வந்து நான் தண்ணி மாற்றுறது உங்களுக்கு தெரியாது. நான் மாற்றிடுவேன். அதை வீடியோவில் அது சேர்க்கலை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது நமக்கு வீடியோ. இது வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா, ஏன்னா உள்ளே தான் அதில் அழுக்கு இருக்கும் இந்த ஃபில்டரில். அதனால் வந்து இந்த இடக்கு அந்த இதுலலாம் ப்ரெஷ் நல்லா போட்டுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த தண்ணியிலலாம் மாற்றி கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னொரு இதுலேயும் வச்சுருக்கேன் தண்ணி, அதுலேயும் நான் கழுவிடுவேன். இந்த வீடியோக்கான அந்த தட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மேலே இந்த ஃபில்டர் வந்து மேலேயும் அழுக்கு இருக்கும். இதையும் நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு கழுவிடுங்க. நல்லா ஒரு கொஞ்சம் தேய்ச்சாலே போதும். வேறு எந்த லிக்விடோ வேறு ஏதோ சோப் ஆயிலோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம இதுக்கு. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதும். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலே போதும். நமக்கு நல்லா அழுக்கு எல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றும் போது ஒரு கர்ச்சிப் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சுனாலும் தண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவும் அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கர்ச்சிப் வச்சுக்கிட்டு, சாதாரண டேப் வாட்டர் தான். நீங்கள் ஒன்றும் ஃபில்ட்ரு வாட்டரோ அந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம். டேப் வாட்டர் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தண்ணி உள்ளே ஊற்றுவேன். நான் எப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி நமக்கு. ஏதோ ஊற்றுங்க, உங்களுக்கு செட் ஆகிரும் தண்ணி. ஊற்றிட்டு அந்த பழைய தண்ணி நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு வீடியோ எண்டில், அதையுமே நீங்கள் மீனோட அதையும் ஊற்றணும் இதில். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில். இது நான் ஆன்டிபயோட்டிக் ஊற்றுவேன் எப்போவுமே. ஃபஸ்ட்டை கழுவிட்டு இந்த தண்ணி மாற்றிட்டு ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன். இதுவும் இன்னொரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது, எல்லோ இது, அதுவும் ஊற்றுவேன். ஏன்னா அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நான் எப்படியுமே 60% தான் தண்ணி மாற்றுவேன். 40% மாற்ற மாட்டேன். பழைய தண்ணி தான் ஊற்றுவேன். அதனால் ஒரு சொட்டு ஊற்றினாலே போதும். ரொம்ப தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது.
அப்புறம் டிடிஎஸ் மீட்ரு நான் செக் பண்ணுவேன் எப்போவுமே நான் வந்து நம்ம ஃபிஷ் டேங்கோட டிடிஎஸ் மீட்டரை செக் பண்ணணும். ஏன்னா தண்ணியில் எவ்வளோ உப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவேன். எப்போது ஒரு 800 900 வந்துட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மீன் ரொம்ப இதாயிரும். இது 721 இருக்குது. நம்ம 800 வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபிஷ்ஷுக்கு மற்ற ஃபிஷ்ஷுக்கு ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் மாறும் நமக்கு. பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் ரிசல்ட்டு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி தண்ணி பார்த்திங்களா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஏன்னா 3 ஃபில்டர் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தான் நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுவேன். அதான் இது ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி